படம் சூப்பருங்க. நான் வந்து பெங்களூர்ல வந்திருக்கேன். என் பேர் ஹரி. என்னை வந்து ஐவிஎம் ரஜினிகாந்த்னுவாங்க. நான் ரஜினி சார் மாதிரியே மாதா பிதா குரு தெய்வம் சொல்லுவாங்கல்ல, அதுக்கப்புறம் தலைவர் தான். புரியுதுங்களா? எவ்வளோ ஃபேன்ஸ் வரலாம். ஆனால் அவரை மாதிரி நான் நடிச்சு தான் எனக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க கம்பெனியில். இஸ் அ வெரி குட் மோட்டிவேட்டர், ஒரு இன்ஸ்பிரேஷன் டு ஆல் ஆஃப் அஸ். பாருங்க, ஃபேமிலியோட வந்திருக்கேன். வைஃப் வித் ஆல் கூலி டி-ஷர்ட் எல்லாரும் வந்திருக்கோம். மாஸ் மூவி நல்லா இருந்துச்சு. நல்ல என்டர்டெய்னிங். சேலம்ல ஆர்டர் பண்ணி சைஸ் இல்லாம திருப்பி மாத்தி எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வேலைக்கு அப்ளை பண்ற மாதிரி தான். உண்மையாக ஒரு ரஜினி சார் படம் நான் சும்மா நினைக்கிறது இல்லை. நாங்க டி-ஷர்ட் கொடுத்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, டி-ஷர்ட் அடிச்சு டயர்ட் ஆயிட்டாங்க. அவ்வளோ டி-ஷர்ட் இருக்கு. விஜய் சார் படத்துக்கு ரொம்ப டி-ஷர்ட் இருக்கு. ஆனா பிகாஸ் ஆஃப் லோகேஷ் கனகராஜ் சார் அண்ட் ரஜினிகாந்த் சார்னால இந்த படம் சூப்பர் ஹிட். அனிருத் சார் சூப்பர் மியூசிக், எல்லாமே சூப்பரா இருக்கு. ஆனா கேமியோ ரோல் சொன்னாங்க இல்லையா, அந்த ரஜினி சார் வரும் பேக்ரவுண்ட்ல அந்த இது இருந்து பாருங்க, அந்த ஷேடு, தளபதி ஷேடு. நான் அந்த இடத்துல ஒரு சுந்தரி கண்ணால் அந்த பாட்டை போட்டிருந்தாங்கன்னா ஜனங்க கலக்கிருக்கும் அங்க. அப்புறம் இந்த கல்லூரி வாசல் ரிமூவ் பண்ணி இளையராஜா சார் கிட்ட எல்லாம் கொஞ்சம் பெர்மிஷன் வாங்கிட்டு ஒரு நல்ல சாங் ஒன்று போட்டிருந்தாங்கன்னா என்னையும் ரொம்ப ஜோட்டா இருக்கும். கதை இல்லை, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ரஜினி சார் வந்தாலே சூப்பர், எக்ஸலன்ட் மூவி. கண்டிப்பா எல்லாரும் பார்க்கணும். அவங்க நம்ம எல்லாம் சப்போர்ட் பண்ணாதான் உலக அளவுல இனியும் பேசப்படும். புரியுதுங்களா? இது மாதிரி படம் உண்மையாவே சொல்றேன். இது திருவிழாலாம் சொல்ல செலிப்ரேஷன் அதெல்லாம் கிடையாது. நாங்க ரஜினி சார் இருக்க டைம்ல நாங்கெல்லாம் வாடுறதே எங்களுக்கு கொடுத்த லக்கி இதுதான். உண்மையாவே கிரேட் இதுங்க. இட்ஸ் a fantastic மூவி. நாங்க எல்லாருமே லவ் பண்ணோம். நான் போய் ஒரு 10 வாட்டி 15 வாட்டி போவேன். இவங்கெல்லாம் பாக்குறாங்களோ இல்லையோ, நான் உண்மையா ரசிகன் இல்லை. அவரோட ஃபேன் கிட்ட நான் பாருங்க, திருப்பியும் சொல்றேன், அவரோட ஃபேன் கிடையாது. நான் ஏசினா அர்த்தம் ஏர் கண்டிஷனர். அவ்வளோ எனக்கு பிடிக்கும் அவரால் தான் எல்லாமே. வாக்கிங், சிங்கிங், டான்சிங் எல்லாமே அவரால் தான். அதனால தான் இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸு. புரியுதுங்களா? அந்த மோட்டிவேஷன் கிடைக்கிறதுனால தான் நாங்கள் பாருங்க, இப்போ ஒர்க்ல சரி, ஃபேமிலிலையும் சரி, ஃப்ரெண்ட்ஷிப்லையும் சரி, இந்த ஒய்ஃப் ஹஸ்பண்டு, அப்புறம் பையன்கிட்ட அன்பு, ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட அன்பு, அப்பா அம்மா பார்த்துக்கிறது எல்லாமே அவர்கிட்ட தான் வந்து. சும்மா அந்த ஸ்டைல் எல்லாம் காட்டுறாரு. அவர் சொல்லி அதெல்லாம் எந்த கெட்ட பழக்கம் பண்ணக்கூடாது. நான் இதுவரையும் குடிச்சதும் கிடையாது, சிகரெட்டும் அடிச்சதில்லை. இவ்வளோ ஃபேன் தான். ஒரு வருஷமோ 2 வருஷம் இல்லை, நாங்கெல்லாம் 40-45 வருஷமா ஃபேன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் சப்போர்ட் எவ்ரி ஒன். தேங்க்யூ. அவங்க தாட்ஸை பொறுத்தது, அவங்க சிந்தனை பொறுத்தது. ஆனா அவர் ஏஜுக்கு எந்த அளவுக்கு நல்ல ஆக்டிங் பண்றான்னா நம்ம அதை அப்ரிஷியேட் பண்ணோம் இல்லையா? ஸோ மூவி நல்லா இருக்குது, எல்லாமே ஒரிஜினல் மாதிரி இருக்குது. எல்லா ஆக்டர்ஸும் அவங்க பெஸ்ட் எஃபர்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ தேங்க்ஸ் டு டைரக்டர், தேங்க்ஸ் டு ஸ்டார்ஸ் அண்ட் மூவி பெஸ்ட். பார்க்கலாம் சார். அதோட இல்லை, நான் ஜெர்மனியில் பார்த்தேன், யூஎஸ்ல பார்த்தேன். உங்களுக்கு இங்கே இருக்க ஃபேன்ஸ் நான் சொல்கிறேன், எனக்கு நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. யூஎஸ்லாம் இங்கே வந்து பார்க்குறாங்க. அங்கே எக்ஸ்பீரியன்ஸே வேறு. அங்கெல்லாம் பர்கர்லாம் வச்சுட்டு பீஸாலாம் சாப்பிட்டுட்டு அங்கே பார்க்குற ஸ்டைலே வேறு. அங்கே யூஎஸ்ல ஜெர்மனிலாம் நீங்கள் பார்க்கணும் எப்படி திருவிழா இருக்கும். இங்கே வேற மாதிரி, அங்கே வேற. புரியுதுங்களா? நான் ஜெர்மனியில் பார்த்த வேட்டையன் எல்லா படமும் பார்த்துருக்கேன். ரஜினி சார் சூப்பராக இருந்துச்சு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் என்டர்டெய்னர். அவருக்காக ஒரு விசில். அவர் என்னைக்குமே பல்லாண்டு வாழணும். தேங்க்யூ ஸோ மச். சரி, படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மாஸ் மூவி. ரொம்ப எல்லா ஸ்டார்ஸும் வந்து ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருந்தது. வெரி நைஸ் டு வாட்ச். நேத்திக்கும் பார்த்தோம், நாங்க இன்னைக்கும் பார்த்தோம். செகண்ட் டைம், ஃபர்ஸ்ட் டைமோட செகண்ட் டைமும் நல்லா இருந்தது. இந்த தியேட்டர்ல பயங்கர இதுவா இருந்து என்டர்டைன்மெண்ட் ஜோஷோட பார்த்தாங்க எல்லாரும். அதுவும் நல்லா தான் இருந்தது, எங்களுக்கு பிடிச்சிருந்தது. நல்லா பண்ணியிருந்தாரு. ரொம்ப இவங்கெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. நம்ம முன்னாடி ஓல்டு மூவிஸ்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா, அதனால வந்து அது ரொம்ப நல்லா இருந்தது. எது நெகட்டிவ் ரிவ்யூ? அது ஒத்துத்தர பொறுத்து இருக்கு எப்படின்னு. சில பேர் கதை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. கதையெல்லாம் ஜஸ்ட் மாஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட்டோ வந்தா நல்லா என்ஜாய் பண்ணலாம். சார், நெகட்டிவ் ரிவ்யூன்னு சொல்றாங்கல்ல, நெகட்டிவ் ரிவ்யூ சொல்றாங்க. இப்போ பாருங்க, பல ஆர்டிஸ்டோட பேர் சொல்ல வரல, எவ்வளவு பேர் நடிக்கிறாங்க. இவர் வந்து சும்மா அப்படி இப்படின்னாலே போறோம், இப்படி பண்ணலே போறோம். புரியுங்களா? சும்மா அப்படி ஸ்டைல் பண்ணல. அந்த ஸ்டைலுக்கே வந்து அவருக்கு பாருங்க, ரிங் ஒரு ஸ்டைல் அவர் போடுறது. எந்த ஆர்டிஸ்டுக்கு இருக்கு சொல்லுங்க? எந்த ஒரு ஆர்டிஸ்ட் சொல்லுங்க. ரிங் ஒரு ஸ்டைலு, அவர் போடுற டி-ஷர்ட் ஒரு ஸ்டைலு, அவர் போடுற ஷூ ஒரு ஸ்டைலு, வாக்கிங் ஒரு ஸ்டைலு, வாட்ச் போடுற ஒரு ஸ்டைலு. இவரெல்லாம் பல வருஷம் எனக்கு முன்னாடி சீனியர் அவர். இவரெல்லாம் டயர்ட் ஃபேன். சி, எந்த ஒரு ஆர்டிஸ்டுக்கும் ஃபேன் மேல உட்காந்தாலும் நீங்க பாத்துறீங்க, ஃபேன் மேல உட்காந்தாலும் விசில் அடிச்ச காலங்கள்லாம் இருக்கு. இப்ப ரஜினி சாரோட ஃபேன்ஸ் எல்லாம் உயிரோட இல்ல, எல்லாரும் வயசானவங்க எல்லாம் போயாச்சு. அவங்க எல்லாம் வந்தாங்கன்னா தாங்காது, உலகமே தாங்காது. மியூசிக் பிஜிஎம் ரொம்ப பிளஸ். அனிருத் செமையா கலக்கிருந்தாரு, ரொம்ப நல்லா இருந்தது. எல்லா பிஜிஎம்மும் ரொம்ப அட்டகாசமா இருந்துச்சு.
சார் அவர் வீட்டுக்கு போனேன் சார். ஒண்ணே ஒன்று சொல்றேன் சார், ரஜினி சார் பத்தி ஒண்ணே ஒன்று சார். அவர் நேரடியாக நான் பார்த்திருக்கேன். உங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த மெசேஜ் கண்டிப்பா நீங்க வந்து யூடியூப்ல எங்க இருந்தாலும் போடுங்க. என்னன்னா அவரை போய் நான் மீட் பண்ணுவோம், 1992 மீட் பண்ணுவோம். என்ன கூப்பிட்டாரு கிட்ட வந்து, ஏன் என் மேல பைத்தியமா இருக்குன்னு சொல்லி எனக்கு கட்டி பிடிச்சாரு. சரி எல்லாரையும் கட்டி பிடிச்சாரு. கடைசியில பார்த்தா ஒரு பிச்சை எடுக்கிற ரோட்ல ஒரு பிச்சை எடுக்கிற வந்து முத்தம் கேட்டார் அவர்கிட்ட. ஸ்ட்ரைட்டா நான் கொடுக்க மாட்டேன் சார், உண்மையா சொல்றேன், நான் ஒத்துக்கிறேன். நானோ ஒய்ஃபோ யாருமே வந்து கிளீனா இல்ல ட்ரெஸ்ல நான் யாரும் போய் முத்தம் கொடுப்பாங்க. ஸ்ட்ரைட்டா போய் அவர் அப்படியே கட்டி பிடிச்சு அவர் கேட்டாருன்னு முத்தம் கொடுத்தாரு. யாருமே அங்க மீடியா எதுவுமே இல்லை சார், என் கண்ணால பார்த்தேன். அதை பார்த்துட்டு தான் நான் இவ்வளோ ஒரு ரசிகர்ல ஏசி நான் சொல்ற மாதிரி ரொம்ப எனக்கு ஃபென்டாஸ்டிக். அவர் பல்லாண்டு ரொம்ப நாள் இருக்கணும், நம்மளுக்கு எல்லாம் நல்ல என்டர்டைன் கொடுக்கணும். சரி அவங்க என்டர்டைன்மெண்ட் கொடுங்க, நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்து வந்தாலே போதும் சார். வந்தாலே போதும்.